அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 10th தமிழிலிருந்து தினமும் முக்கியமான 75 கேள்விகள் பார்த்து வரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். சங்ககால மக்கள் மனித உறவின் மையமாக கொண்டது என்ன? சங்ககால மக்களின் மனித உறவை மையமாக கொண்டது அறமாகும். பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவம் எது? பிள்ளைத்தமிழில் அந்த மொத்தத்தில் 7 பருவங்கள் பொதுவான ஒன்று. அதில் சிற்றில் சிறுபறை சிறுதேர்னு ஆண்பாலர் பிள்ளைத்தமிழுக்கும், கலங்கு அம்மானை ஊசல்னு பெண்பாலுக்கு வரும். இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவம், இதில் செங்கீரை என்பது தான் சரி. பின் வருபவருள் தாமரை செவ்வணி விருது பெற்றவர் யார்? பின் வருபவரில் தாமரை செவ்வணி விருது பெற்றவர் ஆன்சர் பால சரஸ்வதி என்பது சரியான விடை. கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? கம்பராமாயணத்தில் மொத்த காண்டங்கள் 6. இதில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாகலாம் சுந்தரகாண்டம் அது எத்தனையாவது காண்டம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் பால, அயோத்தியா, அரண்ய, கிஷ்கிந்தாங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அந்த 6 காண்டல் வரிசைப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இதில் இடம்பெறும் வலுவமைதி என்ன? அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இதில் இடம்பெறும் வலுவமைதி கால வலுவமைதி ஆகும். இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என்று கூறியவர் யார்? இந்தியாதான் மோட்சம் அப்படின்னு கூறியவர் பாரதியார் அவர்கள். அறநெறிக்கால அறங்கள் எதை சார்ந்தவை? அறநெறி கால அறங்கள்லாம் பார்த்திங்கன்னா சமயத்தை சார்ந்தவையாக இருந்தன. சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆன்சர் சரிதான், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்தப்படும் போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்தப்படும் போது அது பார்த்திங்கன்னா இணை ஒப்பு என்று அழைக்கப்படுகிறது. கடல் எத்தனை வகையான சங்குகளை தருகிறது என்று தனிப்பாடல் திரட்டு கூறுகிறது? கடல் பார்த்திங்கன்னா 3 வகையான சங்குகளை தருகிறது என்று தனிப்பாடல் திரட்டு கூறுகிறது. சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது பெற்றவர் யார்? சுவிஸோட காந்தி அமைதி விருது பெற்றவர் ஆப்ஷனில் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். கம்பர் தன்னுடைய நூலுக்கு முதலில் இட்ட பெயர் என்ன? அவர் பார்த்திங்கன்னா கம்பர் தன்னுடைய நூலுக்கு முதலில் இட்ட பெயர் ராமாவதாரம் என்பதாகும். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர் அவர்கள். பூவின் மலர்ந்த நிலையின் பெயர் என்ன? பூவில் 7 நிலைகள் உள்ளது. அரும்பு, போது, மொட்டு, மலர், அலர்வி, செம்மல் அப்படின்னு. பூ மலர்ந்த நிலையின் பெயர் பார்த்திங்கன்னா அலர் என்பதாகும். நேமி என்பதன் பொருள் என்ன? நேமிங்கிறது பார்த்திங்கன்னா சக்கரத்தை குறிக்கும். மூதூர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மூதூர் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா பண்பு தொகையை குறிக்கும். தமிழக அரசின் அவ்வை விருதை பெற்றவர் யார்? தமிழக அரசின் அவ்வை விருதை பெற்றவர் ஆப்ஷனில் சின்னப்பிள்ளை அவர்கள். மலேசியாவில் படைப்பாளர்களுக்கு பயிற்சி அளித்தவர் யார்? மலேசியாவில் படைப்பாளர்களுக்கு பயிற்சி அளித்தவர் ஆப்ஷனில் கு. அழகிரிசாமி அவர்கள். ஒரு பொருளின் தன்மையை உள்ளபடியே கூறும் அணி என்ன அணியாகும்? ஒரு பொருளோட தன்மையை உள்ளதை கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணியாகும். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறியவர் யார்? செல்வத்து பயனே ஈதல் என்றவர் நக்கீரனார் அவர்கள். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர் யார்? உழுபவருக்கே நிலம் உரிமை இயக்கம் தொடங்கியவர் ஆப்ஷனில் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். அறம் அறக்கண்ட நெறிமான் அபயம் என்று கூறும் நூல் எந்த நூல்? அறம் அறக்கண்ட நெறிமான் அபயம் அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு என்பது சரி. குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர் ஆவார்.
மேவலால் என்பதன் பொருள் என்ன? மேவலால் இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா பெறுதலால் என பொருள்படும். நீடுதுயல் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர் யார்? நீடுதுயல் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர் பாரதியார். குறிஞ்சித்தேன் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? குறிஞ்சித்தேன் என்ற புதினத்தின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். முல்லை திணைக்குரிய பூ என்ன பூ? முல்லை திணைக்குரிய பூ பிடவம் என்பது சரியான ஒன்று. தொகாநிலை தொடரின் வகைகள் மொத்தம் எத்தனை? தொகை 9 வகைப்படும். தொகாநிலை தொடர்கள் பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். கோபல்ல கிராமம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கோபல்ல கிராமம் என்ற நூலின் ஆசிரியர் கி ராஜநாராயணன் அவர்கள். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்ளும் அணி என்ன அணி? சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்ளும் அணி நிரல் நிறை அணியாகும். குறிஞ்சி மலர் என்ற நூலை எழுதியவர் யார்? குறிஞ்சி மலர் என்ற நூலை எழுதியவர் நா. பார்த்தசாரதி அவர்கள். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற புதினத்தை படைத்தவர் யார்? பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி இந்த புதினத்தை படைத்தவர் ராஜம் கிருஷ்ணன். முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? ஆப்ஷனில் ஆன்சர் சரிதான். முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது என்ன? சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்ற அடியில் பாக்கம் என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா சிற்றூரை குறிக்கும். ஆன்சியன்ட் லிட்டரேச்சர் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? ஆன்சியன்ட் லிட்டரேச்சர் இது பண்டைய இலக்கியத்தை குறிக்கும். உணதருளே பார்ப்பன் அடியேன் யாரிடம் யார் கூறியது? உணதருளே பார்ப்பன் அடியேனே. அடியேன் யாரிடம்? ஆன்சர் இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. காலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? காலம் என்ற நூலை படைத்தவர் ஆப்ஷனில் ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்கள். வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் என்ன விடையாகும்? விளையாட வர்றையானா கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் உருவது கூறல் விடை. இனிமேல் நேர்வதை கூறுவது உருவது கூறல் விடையாகும். செய்யுளில் ஒரு சொல் பல இடங்களில் உள்ள சொற்களோடு இணைந்து பொருள் தருவது என்ன அணி? செய்யுளில் ஒரு சொல் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு இணைந்து பொருள் தருவது தீபக அணியாகும். மிசை என்பதன் பொருள் என்ன? மிசை அப்படின்னா மேலே என பொருள்படும். தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது? தேம்பாவணி ஆப்ஷனில் 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட நூலாகும். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார் என்பது சரியான ஒன்று. வீரத்தை போலவே தமிழர்களால் விரும்பப்படுவது என்ன? வீரத்தை போலவே தமிழர்களால் விரும்பப்படுவது கொடை என்பது சரியான ஒன்று. போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் என்ன? போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிசுபன் என்பதாகும். கோடு என்பதன் பொருள் என்ன? கோடு இது மலை என பொருள்படும். தீபக அணி எத்தனை வகைப்படும்? தீபக அணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 3 வகைப்படும். தனிப்பாடல் திரட்டு நூலின் ஆசிரியர் யார்? தனிப்பாடல் திரட்டு நூலின் ஆசிரியர் புலவர் பலரால் எழுதப்பட்டது தான் தனிப்பாடல் திரட்டு நூலாகும். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார் அவர்கள். பயோடெக்னாலஜி என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பத்தை குறிக்கும். முல்லை நிலத்தின் உரிப்பொருள் என்ன? முல்லை நிலத்தின் உரிப்பொருள் இருத்தல் நிமித்தமும் என்பது சரியான ஒன்று. விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? விசும்பும் இசையும் இந்த தொடர் பார்த்தீங்கன்னா வானத்தையும் பாட்டையும் குறிக்கிறது. உடன்பட்டு கூறும் விடை என்ன விடை? கடைக்கு போறேன்னா போறேன்னு சொல்றது. உடன்பட்டு கூறும் விடை நேர்விடையாகும்.
செய்யுளின் எழுவாய்களை வரிசைப்படுத்தி பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் என்ன வகை பொருள்கோள்? செய்யுளின் எழுவாய்களை வரிசைப்படுத்தி பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்வது பார்த்தீங்கன்னா எதிர் நிரல் நிறை பொருள்கோள். ஆப்ஷன் டி சரியான ஒன்று. காசி காண்டம் என்பது ஆப்ஷனில் பாருங்க. காசி காண்டம் பார்த்தீங்கன்னா காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூலாகும். பறவைகளுக்கு இல்லாத உணர்வு என்ன உணர்வு? பறவைகளுக்கு இல்லாத உணர்வு நுகர்தல் உணர்வு என்பது சரியான ஒன்று. பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது என்ன வகை பொருள்கோள்? பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருள்கோள் ஆகும். அறிஞரது நூல், அறிஞருக்கு நூல் ஆகிய சொற்றொடர்களின் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது என்ன? இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம். அறிஞரது நூல், அறிஞருக்கு நூல், இது வேற்றுமை உருபை குறிக்கும். ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் சிவராமன் அவர்கள். கிளாசிக்கல் லிட்டரேச்சர் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பது செவ்விலக்கியத்தை குறிக்கும். இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் பார்த்தீங்கன்னா வளாநிலை என்று அழைக்கப்படுகிறது. நேனோ டெக்னாலஜி என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? நேனோ டெக்னாலஜினா என்னன்னு சொல்லுவோம்? மீ நுண் தொழில்நுட்பம் என பொருள்படும். மாட்டேன் என்று மறுத்து ஏவதலாக கூறும் விடை என்ன விடை? கடைக்கு போவாயா, நீயே போ அப்படின்னு சொல்றது ஏவல் விடையை குறிக்கும். ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது என்ன பொருள்கோள்? ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும். விருத்தம் பாடுவதில் வல்லவர் யார்? விருத்தம் பாட வல்லவர் கம்பராவார். தன்மை நவிற்சி அணி எத்தனை வகைப்படும்? தன்மை நவிற்சி அணி பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது என்ன விடை? வினாவிற்கு விடையாக இதில் பார்த்தீங்கன்னா விளையாட வரையான கால் வலிக்கிறதுன்னு சொன்னால் உற்றது உரைத்தல் விடை என்பது சரியான ஒன்று. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்று கூறியவர் யார்? தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்று கூறியவர் ஆவூர் மூலங்கிலார் என்பது சரியான ஒன்று. சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ கொள்ளும் முறை என்னது? சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைதான் பொருள்கோள் என்பது சரியான விடை. அறம் செய்வதில் எந்த நோக்கம் இருக்கக்கூடாது? அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது. சகலகலாவல்லி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சகலகலாவல்லி மாலை நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் அவர்கள். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார்? கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் அர்னால்டு ஆவார். கம்பரை ஆதரித்த வள்ளலின் பெயர் என்ன? கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளலாவார். நட்சத்திரங்களின் நடுவே என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? நட்சத்திரங்களின் நடுவே என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள். குமரகுருபரரின் காலம் என்ன? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அவர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 1974 மகசேசே விருது பெற்றவர் யார்? 1974 மகசேசே விருது பெற்றவர் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்று தமிழ் ரிலேட்டடாக 10th தமிழ் ரிலேட்டடாக முக்கியமான ஒரு 75 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.